வணக்கம் சாமி. அடடே, சாரதியா? வாருமப்பா. என்ன இவ்வளவு தூரம்? உன்னுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் செவ்வனே போய்கொண்டிருக்கிறதா? என்னமோ போகுது சாமி, ஆனா திருப்தி இல்ல சாமி. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேனுங்க. இன்னும் கேட்க என்னப்பா இருக்கிறது? ஏற்கனவே நீ கேட்ட கேள்வியிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. இன்னும் என்ன கேட்க வேண்டும்? ஆனால் ஒன்று, உன் கேள்வியால் தான் என் பிறப்பிற்கான விடையே கிடைத்தது. சரி, என்ன விஷயமாக வந்தாய்? ஒன்றும் இல்லை சாமி. குருநாதரான உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாளுக்கு நாள் அதுவே மனசுல பெரிய பாரமா உருவெடுத்துருச்சு. அந்த பாரத்தை இறக்கி வைக்கத்தான் இன்னைக்கு என் குருநாதரை பார்க்க வந்திருக்கேன். அப்பா சாரதி, என் முக்தியை எனக்கு எடுத்துரைத்தவன் நீ. ஆகையால் நீதான் என் குருநாதன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாய். சாமி, இந்த இழிந்தவனை போய் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கும் நான் உங்களுக்கு சேவகன்தான். இந்த வசந்த பாகவதற்கு நான் தொண்டை சாமி. சமீப காலமா பாகவதரோட சம்பந்தம் இல்லாம வாழ்க்கையே வறட்சியா கிடக்கு சாமி. அதனால் என்னப்பா, நம் ஊரில் பக்தர்களுக்கு குறைவா என்ன? ஒரு நல்ல பக்தரை தேடி அவருடன் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதுதானே? என் குருநாதரே ஒரு சிறந்த பக்தராகவும் பாகவதராகவும் இருக்கும்போது நான் ஏன் வேறொருத்தரை தேடி அலையணும் சாமி? போதும் அப்பா, போதும். இந்த கடையிலும் கடையேனான என் பாததூளி மண்ணை எடுத்து நீ பூசிக்கொண்டதற்கே அடியேன் மிகவும் கடன்பட்டவனாகிவிட்டேன். இதற்கு மேலும் நீ என்னை என்ன செய்ய போவதாக உத்தேசம்? ஒரே ஒரு உத்தேசம் தான் சாமி. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சேவை செய்யணும் சாமி. இதோ இந்த பிள்ளைங்களை போல. இவர்கள் இங்கே அருகில்தான் வசிப்பவர்கள். ஏதோ என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை போய் நீ செய்ய முடியுமா? இதென்ன சாமி, பல வேலைகளை செய்யும் போது இதை செய்யறதுக்கு என்ன சாமி? எத்தனை நாளைக்கு தான் சுயநலமாவே உழைக்கிறது சாமி? உங்களை போல இறை தொண்டிலையும் ஈடுபட வேண்டாமா? மோட்சம் உண்டுன்னு பெருமாளே சொல்லியிருந்தாலும் புண்ணிய காரியங்களை விட்டுற முடியுமா சாமி? இப்படித்தான் எதையாவது பேசி என்னை கட்டி போட்டு விடுகிறாய். திடீரென்று எப்படித்தான் உன்னிடமிருந்து இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் வந்து விழுந்து விடுகிறதோ தெரியவில்லை. சரி, உன்னை போன்றவர்கள் என்னுடன் இருப்பதால் என் சிறு மூளையை அவ்வப்போது சலவை செய்து கொண்டது போல் ஆகும். முடிந்த போதெல்லாம் இங்கு வா. உனக்கு பாகவத சம்பந்தம் கிடைக்கிறதோ இல்லையோ, அடியேனுக்கு பாகவத சம்பந்தம் கிடைக்கட்டும். திடீரென்று எப்படித்தான் உன்னிடமிருந்து இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் வந்து விழுந்து விடுகிறதோ தெரியவில்லை. சரி, உன்னை போன்றவர்கள் என்னுடன் இருப்பதால் என் சிறு மூளையை அவ்வப்போது சலவை செய்து கொண்டது போல் ஆகும். முடிந்த போதெல்லாம் இங்கு வா. உனக்கு பாகவத சம்பந்தம் கிடைக்கிறதோ இல்லையோ, அடியேனுக்கு பாகவத சம்பந்தம் கிடைக்கட்டும்.